sagehairstudio.com ஹேர் ரிப்ளேஸ்மெண்ட் செய்ய விரும்பும் நண்பர்களே, இது உங்களுக்கான சர்வீஸ். கிட்டத்தட்ட 1000 கிளைண்ட்ஸ், 6 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ், சர்ஜரி எதுவுமே இல்லாமல் ஃபாரின் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஹேர் ரிப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஹேர் ரிப்ளேஸ்மெண்ட்டும் பர்சனலைஸ்டாக வந்து பண்ணப்படுது அஃபோர்டபுள் ரேட்ஸ்க்கு. ஸோ ஹேர் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னாலே வந்து இந்த நம்பர் இல்லாட்டி அந்த வெப்சைட்குள்ளே போங்க, நிச்சயமாக பெஸ்ட் சர்வீஸை வந்து இவங்க தருவாங்க அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. போகன் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். இதுக்குள்ளே வந்து சில பல கதைகள்லாம் வந்து சொல்ல வேண்டியது இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ரிவ்யூ வந்து கொஞ்சம் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதங்காட்டி அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரிவ்யூ வந்து ஒதுக்கிடுங்க. ஒரு கூடு விட்டு கூடுபாயிருது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வச்சுக்கிட்டு அதை சுற்றி வந்து பின்னி இருக்கிற கதை தான் வந்து இந்த போகன். இந்த படத்தில் வந்து 2 ஹீரோக்கள், ஒன்று இமான், இன்னொன்று வந்து சினிமாட்டோகிராஃபர் சௌந்தரராஜன் அப்படின்னு சொல்லிடலாம். இமானை வந்து ஜெயம் ரவி சொன்னார் வந்து இவர் வந்து ஒரு ஆடியோ ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணுறாரு அப்படின்ட்டு. அது வந்து எவ்வளோ உண்மை அப்படிங்கிற இந்த படத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு தூரம் இந்த படத்துடைய முதுகெலும்பு இல்லை, அந்த படத்துடைய மொத்த ஸ்கெலிட்டனுமே இமானோட இசை தான் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். அவ்வளோ சூப்பராக தான் மியூசிக் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த படத்துக்கு அப்படி வந்து சூப்பராக இசையில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. பின்னணி இசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடல்கள் போய் பார்த்தீங்கன்னா சௌந்தரராஜன் இவரும் சேர்ந்து அந்த செந்தூரா மாதிரி பாட்டெல்லாம் வந்து மனசுக்குள்ளேயே நிற்கிது. அவ்வளோ சூப்பராக விஷுவலி வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது பார்க்குறக்கே. வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப், இவங்க தான் அந்த படத்துடைய ஹீரோ அப்படின்னு வந்து சொல்லிடலாம், ஹீரோஸ் அப்படின்ட்டு. ஹன்சிகா ரொம்ப நாள் கழித்து ப்ராப்பராக லிப்சிங் பண்ணி, ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி, ப்ராப்பராக டப் பண்ணி எல்லாம் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க ஹன்சிகா அவர்கள். ஒரு சீன் வந்து அப்படி குடிச்சிட்டு அப்படி வளர்கிற மாதிரி இந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இயல்பாக, ரொம்ப ஒரு துடுக்குத்தனமாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல. ஹன்சிகாவுக்கு வந்து இந்த மாதிரி ரோல்கள் வந்து உண்மையாலுமே வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த மாதிரி நிறையா ஸ்கோப் உள்ள கேரக்டர்ஸ் வந்து எடுத்து நடிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். படத்தில் வந்து என்னென்னா ஜெயம் ரவி அண்ட் அரவிந்த் சாமி. ஃபஸ்ட்டு ஜெயம் ரவி வந்து என்னென்னா அந்த தனியொருவன் அந்த ஹேங் ஓவர் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. என்னென்னா ஒரு பாயிண்டில் ஜெயம் ரவியோடைய கேரக்டர், அந்த படத்தில் வர கேரக்டர் வந்து அரவிந்த் சாமி அந்த படத்தில் வர கேரக்டர் வந்து ஜெயம் ரவியும் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி வந்து எக்ஸல் ஆகிறார். ஆக்சுவலாக ஜெயம் ரவியோட அந்த கேரக்டர் வந்து அப்படியே வந்து மிமிக் பண்ணி அழகாக வந்து பண்ணுறாரு. ஆனால் அதே சமயம் வந்து அரவிந்த் சாமியோட கேரக்டர் ஜெயம் ரவி வந்து ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 30% வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே இந்த கை ஆட்டுறது, இந்த மேனசம் டக்குன்னு திரும்பி பார்க்குறதெல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா அவராகவே வந்து மாறிடுறார். அதுங்காட்டிக்கு அது எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஆயிடுது. அதனால் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படம் நகர்த்தலில் வந்து ஒரு தெய்வு அடையுது அப்படின்னு சொல்லலாம். படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கடைசி 20 நிமிஷம் தான் வந்து படம் வந்து அப்படி ஸ்டீம் பிக்கப் ஆகுது. ஏன்னா அப்போ தான் வந்து அப்படி செட் ஆகுது, அப்படி ரெடி ஆகி நெக்ஸ்ட் கீர் போட்டு அப்படி செகண்ட் ஹாஃபில் வந்து உள்ளே போகுது. படத்தில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து லக்ஷ்மண் டைரக்டர் அப்படின்னு லாஜிக்னா எத்தனை கிலோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் வந்து லாஜிக்கல் இருக்குது. கமிஷனர் ஆஃபீஸில் கமிஷனரே வந்து செத்து போகிற அளவுக்குலாம் விஷயம் நடக்குது. ஆனால் வந்து என்கொயரி பண்ணுறக்கோ அதை தடுக்கிறக்கோ ஆள் கிடையாது. நடுவில் பெரிய சீனியர் போலீஸ் ஆஃபீஸில் ஒருத்தர் கத்தி குத்துறக்கு வருவாங்க, அது தடுக்கிறக்கும் ஆள் கிடையாது. அரவிந்த் சாமி சும்மா கண்ணை திருப்பினா அரவிந்த் சாமி பண்ண முடியாத ஒன்றும் கிடையாது, மேலா அறிவு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ வந்து ஏன் இதை பண்ணணும், இதை விட கிரேட்டாக ஒன்று பண்ண முடியாதா அப்படின்னு வந்து யோசிக்கலாம் வந்து தோணுது. ஸோ லாஜிக் லூப்போல்ஸ் நிறையா இருக்குது. சரி, கமர்ஷியல் படம் தாங்க, கண்டிப்பாக லாஜிக் லூப்போல்ஸ் இருக்கிறது ஓகே. பட் என்னென்னா அந்த பேசிக் லாஜிக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஃபோக்கஸ்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு கன்வின்சிங்கான ஒரு படமாக வந்து இது இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த போகர் அந்த ரோல், அந்த போகர் அப்படிங்கிற அந்த மேட்டர்லேருந்து தான் வந்து மொத்த படமே இதாகுது. அப்போ போகர்னா யார், அது எப்படி, அந்த ஓலைச்சோடி என்ன அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் விஷயமெல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் வந்து சும்மா ஒரு கமர்ஷியலாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி நமக்கு ஒரு பில்டப் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் மாண்டாஜில் வந்து அது முடிச்சது அப்படிங்கிறது ரொம்ப சப்பையாக முடிஞ்சிருது. அண்ட் ஜெயம் ரவி அரவிந்த் சாமி அப்படின்னு மாறி இந்த சண்டை நடக்கிறது அப்படிங்கிறப்போ சுற்றி இருக்கிற கேரக்டர்களுக்கு வந்து அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்திருந்தாங்கன்னா இந்த சண்டை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஆனால் இவங்க 2 பேர்த்த மட்டுமே முன்னாடி நிறுத்துறங்காட்டிக்கும் பின்னாடி இருக்கிற கேரக்டர்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இல்லாதங்காட்டிக்கும் ஒரு இடத்துல வந்து சலிப்பு தட்டுது. அதே மாதிரி ஷிஃப்ட் ஆகி அடுத்த கீருக்கு போகிறப்போ படம் என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு ரொமான்ஸ் ஐட்டம் போட்டு தாளித்து நம்மளை வந்து கொஞ்சம் வந்து சோமல் பண்ணிடுறாங்க. ரொமான்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக லெத்தர்ஜிக்காக போகிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்து அப்படியே ஜாலியாக அப்படி போய் அப்படியே பில்டப் ஆகிற வரைக்கும். ஆனால் அடுத்தது என்ன அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃப் அதே மாதிரி தான் போகுது, இல்லை அப்படிங்களா. ஆனால் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு அப்படி இப்படின்னு வர்றப்போ ரொம்ப வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு கதை அப்படிங்கிறாட்டி இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து கொண்டு வந்துடுறாங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணி எடிட்டர் வந்து இன்னொரு 10 நிமிஷம் வந்து கொஞ்சம் சுருக்கி சில பல லாஜிக் லூப் ஹோல்லை அடைத்திருந்தால் இது நிச்சயமாக வேற ஒரு பெட்டர் படமாக இருந்திருக்கும். ஆனால்
இந்த போகன் ஒரு ஃபேமிலியோட போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனையோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு வர்றதுக்கு உள்ளே வந்து விஷயங்கள் இருக்குது, சிரிக்கிறதுக்கு, ஒரு ஃபீலாக இருக்குது, எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வைத்திருக்காங்க. படத்தில் காமெடியன் வந்து ஆப்சென்ட் ஆனது அப்படிங்கிறது ஒரு சின்ன பெரிய மைனஸு. ஒரு ப்ராப்பர் காமெடியன் இருந்தாருன்னா இந்த படத்தை வந்து அடுத்த லெவல் எலிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருந்திருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த போகன் அப்படிங்கிறது வந்து ஃபேமிலியாக போய் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம். அதுக்கு மீறி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதான் வந்து உண்மை. இந்த போகனுக்கு என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து 5க்கு வந்து கண்டிப்பாக வந்து 3 மார்க்கள் வந்து தருவேன். இந்த போகனுக்கு என்னுடைய சினிபி ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. cineby.in அந்த இடத்துல போய் நீங்கள் ரேட் பண்ணலாம் வெப்சைட்டில். அப்படி இல்லைன்னா ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுலேயுமே அவங்க ஆப் இருக்குது. ரேட் பண்ணிவிட்டு ஈவன் சின்ன நடிகர்கள் கூட வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டாட்ஸ் கூட வந்து அங்கே தெரிஞ்சுக்கலாம். சூப்பரான கூலான ஒரு ஆப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டுகளை வெளியிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி ரிப்ளை பண்ண முயற்சி செய்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோ முன்னோட்டம் இல்லாட்டி ஏதாவது ரிவ்யூவுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது பிரசாந்த். நன்றி, வணக்கம்.